உங்களுக்கு இந்த மெசேஜ் ஏன் பிரிச்சிட்டீங்க, அப்போ அதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம். குறிப்பா தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். நாம தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு நமக்குள்ளார ஒரு இன்ஃபீரியாரிட்டி உருவாயிடுச்சு. ஏன் அது உருவாச்சுன்னு பண்ணும்போது, தேர்வினை எழுதும் பொழுது 3 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதிட்டு 10,000 பேர் 1000 பேர் அந்த மாதிரியான நிலையில நாம நம்முடைய பெற்றோர்கள் ஆசி, நம்முடைய சுய அறிவு மற்றும் அரசாங்கத்தினுடைய சீரிய முயற்சி, இதன் மூலமா நாம பணி நியமனம் பெற்றோம். அன்னைக்கு நம்முடைய திறமையானது, அன்னைக்கு நம்முடைய கான்பிடென்ட் ஆனது எப்படி இருந்ததுன்னா, அந்த வானத்தையும் வசப்படுத்த முடியும், அந்த இமயமலையையும் இமய முடிமால் ஏற முடியும் என்று எண்ணியிருந்தோம். இமை மூடினால் ஏற முடியும் என்றிருந்த இமயமலை இன்று நம்முடைய சிந்தனைகள் ஒரு சிறியதொரு கடுகை பார்த்தால் கூட அப்படி கடுகா என்று பார்க்கக்கூடிய அளவிற்கு மாறி இருக்கின்றது. காரணம் சூழல். நாம we are not going to blame anyone, we blame ourselves. என்ன பண்ணணும், நாம பெரும்பாலும் நாம் அனைவரும் we are dealing with multi subjects, multi classes. அப்ப என்ன ஆகுதுன்னா, நாம மாஸ்டர் ஆகணும். அப்ப மாஸ்டர் ஆகணும்னா நமக்கு டீலிங் வித் ஒன் சப்ஜெக்ட் ஆர் டீலிங் வித் ஒன் கிளாஸ் இஸ் வெரி நைஸ் டு எக்ஸ்போஸ் அவர் செல்ஃப். ஆனா இங்கே நமக்கான சூழல் அப்படி அமையல. இருந்தாலும் நாம் மிகச்சிறந்த கட்டமைப்பை, மிகச்சிறந்த கல்வியை நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஐ மீன் அவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப என்ன ஆகுதுன்னா, நண்பர்கள் நிறைய பேர் நாம பேசி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, கடந்த ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பு செட் எக்ஸாம்ஸ் பத்தி பேசும்போது, ஐயோ நான்லாம் 80% என் சப்ஜெக்ட்ல, ஆனா இன்னைக்கு பார்த்தா அது ஒரு மலைப்பா இருக்கு, நானா இது அப்படின்னு சொல்லிட்டு மேத்தமெட்டிக்கல் ஃப்ரெண்ட்ஸ், கெமிஸ்ட்ரி ஃப்ரெண்ட், அவர் கரியமில வாயிலிருந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படியே பூந்து விளையாடக்கூடிய நண்பர் இன்னைக்கு என்ன ஆகுறாருன்னா, இல்ல நண்பரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கம் ஏற்படுறாரு. இங்கிலீஷ்ல நல்லா ஃப்ளூயண்டா பேசக்கூடிய, இங்கிலீஷை நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய அன்பு நண்பர்கள், ஐயோ அது அமெரிக்கன் லிட்ரேச்சர், இந்தியன் லிட்ரேச்சர், அது கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் தொய்வு. தமிழ் இலக்கிய கடலில் அழகாக குதித்து அந்த வயதில் நீந்தி அவ்வளவு அழகாக கற்று முத்தமிழையும் சிறப்பாக மாஸ்டர் புலமை பெற்ற நம்முடைய நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்போ இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் காரணம் மனச்சோர்வு என்று ஒன்று இருந்தாலும் சூழல். என்ன சூழல்னா, நம்ம டீலிங் வித் மல்டி சப்ஜெக்ட்ஸ், மல்டி கிளாஸஸ் தான். இதை எல்லாத்தையும் தாண்டி நம்முடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ், அப்புறம் நமக்கு தேவையான சில தேவைகள், இப்படி போயிட்டு இருக்கோம். இவைகளை எல்லாம் நாம் கடந்து வர வேண்டும். நம்மால் முடியும். நாம இப்ப இருக்கக்கூடிய இதே நிலையில் இருந்தாலுமே யாரும் நாம ஐயோ நம்ம தொடக்கப்பள்ளி ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர், உதவி ஆசிரியர் அப்படிங்கிற அந்த ஒரு வாய்ஸ் லோ, மனசு லோக்கு நாம வரவே கூடாது. ஏன்னா நம்மால முடியும். உலக நாடுகளில், பல நாடுகளில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு தான் முக்கியத்துவம். இது நம்ம ஆசிரியர்களை நம்ம பகுத்து பார்த்து நாம பிரிச்சு பேசுறதுக்காக கிடையாது. பிகாஸ் we are the fillers. நாம தான் அடிப்படை, நாம தான். இந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய நாம நம்முடைய தன்னம்பிக்கையை நாம் விட்டு தரக்கூடாது. நாம் என்ன பண்ணணும், எப்போதுமே உயர்வான நிலையில் நம்மை வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ், தே ஆர் கமிங் ஃப்ரம் புவர் பேக்ரவுண்ட். அவங்கள நம்ம எவ்வளவு அழகா நம்ம மாத்துறோம். அவங்களுடைய ஃபேமிலியில தினம் நடக்கக்கூடிய பிரச்சனையை ஒரு உளவியல் அறிஞரை போல நாம அணுகி, ஒரு அன்பொழுகும் ஆசிரியராய் நம்ம மாறி நம்ம என்ன பண்றோம், எவ்வளவு அழகா நம்ம டீல் பண்றோம். அப்போ நாம அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளார வரக்கூடாது. நாம உடல் அளவில், மனதளவில், ஆன்மீக அளவில், அணுகுமுறைகள் அளவில் நாம என்ன பண்றோம், நம்மளை உயர்த்தி கொண்டே வருகிறோம். அதனால நாம எப்போதுமே அன்னைக்கு நாம என்ன நிலையில் வந்தோமோ அதே கான்பிடென்ட்ல நாம இன்னைக்கு வந்துடணும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களே என்ன பண்ணுங்க, இனி தொடக்கப்பள்ளி ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மைகள் வரக்கூடாது. எங்க போனாலும் நம்ம அப்படியே அந்த ஒரு பிளிஸ்ஃபுல் முகத்தோட, ஒரு தேஜஸோட நம்ம போவோம். ஏன்னா நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது போல, எங்கள் ஆசிரியர் நடந்து வரும்போது அவர் தலைக்கு பின்னால் ஒரு ஒளி வட்டம் தெரியும் அப்படின்னு.
அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கு பின்னாலுமே அந்த அழகிய ஒளி வட்டம் இருக்கு. we have to feel that, we have to express it to our lovable children. ஸோ அதனால நம்மால் முடியும். ஸோ அந்த செட் எக்ஸாம்ஸ், நெட் எக்ஸாம்ஸ், எந்த எக்ஸாம்ஸ் பற்றியும் நாம் வந்து ஒரே பண்ண தேவையில்ல. நம்மளால அதை அச்சீவ் பண்ண முடியும். மனசு வைக்கணும். மனசு வைக்கிறதுக்கு என்னன்னா, இங்கே வந்தோமா, இந்த குழந்தைகள் கூட நம்ம சேர்ந்தோமா, இவங்களுடைய அன்பு நமக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. உண்மை அதுதான். சம வேலைக்கு சம ஊதியம் இல்லை, நமக்கு இல்லை, நமக்கு ஒரு 12 இயர்ஸ் நம்ம இருக்கோம், அப்புறம் 8 இயர்ஸாக இருக்கிறாங்க, ஆனாலுமே 15 இயர்ஸாக இருக்கிறாங்க. இந்த குழந்தைகளோட அன்பும் இவங்களுடைய அணுகுமுறைகளும் இந்த சூழல், ஆஹா இந்த மக்களுக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள வந்திருக்கு பார்த்தீங்களா, அதுவே நம்முடைய வெற்றி தான். என்ன நாம வந்து ரிச்சா வாழ முடியல, பட் ஆனால் சிந்தனையால் நம்ம ரிச்சா வாழலாம். ஸோ இந்த குழந்தைகளுடைய அன்பை மேலும் நாம அன்புபடுத்துவோம். குழந்தைகளோடு இருப்பதும் குழந்தையாய் இருப்பதும் வரம் அப்படின்னு சொன்னது போல நாம என்ன பண்ணலாம், நாம we can use our teaching experiences to our children. ஸோ யாரும் இன்ஃபீரியாரிட்டி ஆகக்கூடாது. நம்மளால முடியும், நம்மால முடியாதுன்னா வேற யாரால முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்க்கு நம்ம வந்துடணும். தேங்க்யூ மை டியர் பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ். We are the pillars of the nation. Remind it. Thank you.